உதயநிதிக்கெல்லாம் நல்லா பதில் அடி கொடுத்துருக்கலாம். நிறைய இடம் இருந்தது. பதில் அடி கொடுத்துருக்கலாம். ஏன்னு தெரியல. ஒருவேளை புதியவர் என்பதற்காக. இன்னும் 2, 3 கூட்டங்களுக்கு பிறகு இவர் ஒரு வேளை இறங்கி அடிக்கிற வேலையை தொடங்கலாம். ஆனால் இவர் பக்கம் மூத்த நிர்வாகிகள் சில பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்க பேச வச்சிருக்கலாம் பதிலுக்கு எழுந்து. இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் வந்து அவர் உதயநிதிக்கு கொடுக்க வேண்டிய சரியான பதிலடியை கொடுக்கல. அவர் பேசிகிட்டு இருந்தார், நல்லா கலாய்ச்சிட்டு கடைசியாக நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம், வெளியில் போகிறோங்க, இது ஒரு வழி, நீ இப்படியே நல்லபடியாக இருந்துக்க, நாங்கள் எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம், நீங்கள் எங்கள் மேலே இந்த ஊழல் வழக்கு அது இதெல்லாம் எதுவும் கண்டுக்காத, இப்படியே 2 பேரும் ஓடிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட்டாக என்னன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ பேசுகிற யோக்கிய கட்சி நாங்கள் எதிர்க்கின்றோம் அப்படின்னு சொல்லி உள்ளே உட்காந்து எதிர்த்து கை தூக்கிட்டு வெளியே வர வேண்டியதானே. இது ஏன் நடக்கலை அப்படின்ற கேள்வி. அதை விட இன்னொரு பெரிய கேள்வி எல்லோருக்கும் ஒன்று, சரி விஜய் வந்து காங்கிரஸ் கட்சியை தான் உள்ளே போய் ஆதரவு கொடுத்தது. காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் 7ஆம் பொருத்தம். நல்லா கவனிங்க. காங்கிரஸ் கட்சி உள்ள ஆதரிக்குது. அந்த கட்சி முதல்ல வந்து ஆதரித்ததால் தான் விஜய் இப்போ வந்து நிற்கிறார். மற்ற கட்சிகளும் உள்ளே வந்துட்டாங்க, எல்லாம் சரி. இந்த பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த உள்ள ஒரே ஒரு வேட்பாளர் வந்து கந்திஷ்டி மாதிரி ஒரு வேட்பாளர். அந்த ஒரு வேட்பாளர் வந்து எதிர்த்து வாக்களித்திருக்க வேண்டாம். அவர் எதிர்த்து வாக்களிக்கங்க. அவர் இந்த கட்சிக்கு ஆதரவுன்னுட்டு போயிட்டார், நடுநிலைன்னு சொல்லிட்டு. இது எந்த விதத்தில் புரியலையே. இது வந்து எந்த விதத்துலையும் புரியலையே. வெளியில் கூட போகலை. இருக்கிற ஒரே ஒரு பாரதிய ஜனதா கட்சி, இந்த பாரதிய ஜனதா கட்சி இதற்கு என்ன முடிவை சொல்லுகிறது? காங்கிரஸும் ஆதரித்து காங்கிரஸுடைய உதவியால் தான் விஜய் ஆட்சி நீடிக்குதுங்க. கரெக்டுங்களா? பாரதிய ஜனதா கட்சி விஜயை ஆதரிக்கிறார்களா எதிர்க்கிறார்களா? இந்த பதில் சொல்லணும். தமிழ்நாடு காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி இதற்கு ஒரு பதிலை சொல்லணும். எங்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வந்து இப்படி நடந்து கொண்டது தவறு, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், ஏதோ ஒன்று சொல்லணும். எதுவும் இல்லை. இது வரைக்கும் 1 மணி நேரம் கடந்து இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எப்படி இதை ஆதரிக்குது? விஜய்க்கு ஏன் ஆதரவு தெரிவிக்குது? என்ன காரணம்? அந்த பக்கம் வந்து பார்த்தா அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய காமராஜ், அது தெரிஞ்ச விஷயந்தான். அது வந்து பிரேமலதா பேசுகிற அந்த ட்ராக்கில் வந்து வருது. வீட்டுக்கு முகத்தை மூடிக்கிட்டு வந்த மனிதர்கள் யார்? வீட்டுக்கு முன்னாடி வந்தது யார் அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. குதிரை பேரம் நடந்ததா அப்படின்றாங்க. அதுதான் கேள்வி. அதுதான் அதுக்கான பதில். இவர் வந்து இறங்கி பதில் சொல்லியிருக்கலாம். எதுவும் சொல்ல முடியல இவரால். அதிகாரிகள் வந்து பக்கத்தில் அரசு மூத்த நிர்வாகிகளோ இல்லை மற்றவங்களோ இருந்துக்கிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா அது சரியாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு விதம் வெளிப்படையாக கேட்குறாங்க பிரேமலதா, வரவேற்கிற விஷயம். யார் முகத்தை மூடிக்கிட்டு ஏன் உன்னை வந்து பார்த்துட்டு ஓடியாரணும், பிறகு நீங்கள் என்ன செய்தீங்க அப்படின்ற கேள்வி இருக்குது.